வணக்கம். எஃப்&ஓ ட்ரேடிங் மோஸ்ட்லி ஃபெயிலியர் அப்படின்றதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அந்த இம்பேக்ட். எஃப்&ஓ ட்ரேடிங்கில முக்கியமா ஆப்ஷன் ட்ரேடிங்கில சக்சஸ் பண்ண முடியாதா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட நமக்கு நெறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அதில ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா ஆப்ஷன் ட்ரேடிங்கும் அந்த மாதிரி தான். இதில வந்து நான் இங்க 3 லெவலா பிரிச்சிருக்கிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங். இந்த 3 லெவல வந்து நீங்க ஒன் பை ஒன்னா கிராஸ் ஆகுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு அடுத்தடுத்த லெவல் நம்ம போவோம். டைரக்ட்டாவே வந்து டாப் லெவல்ல போயிட்டு நம்மளால கேம் விளையாட முடியாது. அது வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் ஆயிடும். இப்ப நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டைரக்ட்டாவே ஒரு கேம்ல எப்படி நம்ம டாப் லெவல்ல போய் ப்ளே பண்ணுவோமோ, அந்த மாரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து எல்லா டைம்லயும் நம்ம எதிர்பார்க்குற மாரி இல்ல. ஸோ முதல் விஷயம் என்னன்னா, லெவல் 1ல வந்து பேசிக் டிசிப்ளின் வந்து நீங்க எஃப்&ஓ ட்ரேடிங்ல ஃபாலோ பண்ணணும். 2வது விஷயம் எஃப்&ஓ பத்தின கம்ப்ளீட் டொமைன் அதோட பேக்கிரவுண்ட் என்ன? ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் என்ன? எப்படி மூவ் ஆகுது? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். 3வது அட்வான்ஸ் லெவல். ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம எஃப்&ஓ ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகுறதுக்கான ஒரு ஃபார்முலா. ரொம்ப நம்ம இத வந்து ஈஸியா நெனச்சுட்டு எடுத்தோம்னா, கண்டிப்பா கன்சிஸ்டன்சி வந்து எஃப்&ஓ ட்ரேடிங்ல நம்மளால எடுத்துட்டு வர முடியும். 2வது விஷயம் இதில வந்து முதல் லெவல் டிசிப்ளின் அப்படின்றது நாட் ஒன்லி இதில மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா செக்மெண்ட்லயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். கேப்பிட்டல வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணக்கூடாது. ரூ. 10,000 ஒரு கான்ட்ராக்ட் ஆப்ஷன் நிஃப்டி நான் வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ரூ. 12,000 நம்ம அக்கவுண்ட்ல இருந்தாவே ரூ. 10,000 பொசிஷன் எடுத்துருவோம். அதில ரூ. 2,000 லாஸ் ஆனா நம்மளோட என்டயர் கேப்பிட்டல்ல 20% லாஸ். ஒரு நாளைக்கு 20%ன்றது 4 நாளைக்கு மேல நம்மளால தாண்ட முடியாது நம்மளோட கேப்பிட்டல வச்சுக்கிட்டு. ஸோ அப்ப என்னன்னா, இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, நீங்க உங்களோட கேப்பிட்டல எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க? இதில வந்து எஃப்&ஓ ட்ரேடிங் அப்படின்னா, உங்களோட என்டயர் கேப்பிட்டல்ல வந்து 3-5% தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அதாவது என்னன்னா, நீங்க ரூ. 3,00,000 ரூ. 4,00,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத நீங்க பொசிஷனாவோ, போர்ட்ஃபோலியோவோ இல்ல வேற ஏதாவது எ ஆ மல்டிபிள் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட, இந்த 3லிருந்து 5% தான் நம்மளோட மேக்ஸிமம் கேப்பிட்டல வந்து நம்ம யுட்டிலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து நீங்க ரூ. 3,00,000 வச்சிருக்கீங்கன்னா, ரூ. 10,000க்கு ஒரு லாட் நிஃப்டி ஆப்ஷன் எடுக்கலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம எடுக்கணும்? ரிமைனிங் இருக்கிற பணத்த நம்ம ஏன் ஐடிலா வச்சுட்டு இருக்கணும்? இந்த மாரி நெறைய கொஷின்ஸ் இருக்கு. பட் இதில என்னன்னா, ஒரு சைக்காலஜி நீங்க அதிகமான பணத்த வச்சுட்டு குறைவான பொசிஷன் எடுக்கும்போது, நமக்கு முதல்ல அந்த எமோஷன்ஸ நம்மளால கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2வது சரியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து நம்மளோட அ இந்த ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வந்து நம்மளோட போராட்டத்துக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டாப் லாஸ் தான் உங்களோட ரிஸ்க் என்னன்றத நீங்க டிசைட் பண்றது. ஆனா நம்ம நெறைய பேர் ஸ்டாப் லாஸ் போடாதனால என்ன பண்றோம்னா, நம்மளோட மொத்த பணத்தையும் அடகு வைக்கிறோம் ரிஸ்க்குக்காக. ஏன்னா, ஸ்டாப் லாஸ் போட்டா எந்த வேல்யூக்கான ரிஸ்க்குக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் போடுறீங்களோ, அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் லாஸ். ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா, உங்களோட கேப்பிட்டல் உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கிற என்டயர் கேப்பிட்டல் தான் ஸ்டாப் லாஸா எடுத்துக்கும். ஏன்னா, ரிஸ்க் வந்து அன்லிமிட்டட் அப்படின்றதுனால. அடுத்தது டெலகிராம், வாட்ஸ்அப், நியூஸு, டெலிவிஷன் இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றது. இது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட். ஸோ அப்போ டே ட்ரேடிங்கோ, இல்ல பொசிஷன்லோ, இல்ல ஃபியூச்சர் ஆப்ஷன்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, டைம் டூ டைம் வந்து சென்டிமென்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா, அடுத்தவங்களோட சப்போர்ட், மெசேஜஸ், அன்ரிஜிஸ்டர்ட் பீப்பிளோட இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே எல்லா டைம்லயும் சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எந்த விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அத க கம்ப்ளீட்டா தீர்க்கமா அனலைஸ் பண்ணுங்க. ஆனா முடிவு நீங்க சொந்தமா எடுங்க. ட்ரெண்டுக்கு எதிரா பொசிஷன் எடுக்கிறது. இதுதான் இன்னைக்கு நெறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லா டைம்லயும் சக்சஸ் குடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகமான லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைவான ப்ராஃபிட் தான் கிடைக்க சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல ஒரு அசெட் இல்ல நிஃப்டியே இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸ்பாட் நிஃப்டி புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த டைம்ல வந்து கால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து கன்வீனியன்ட்டா இருக்கிறத பேஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா அந்த இடத்துல நான் ஒரு புட் எடுக்கிறேன் அப்படின்னா, பெரிய அளவுக்கு கீழ கொஞ்சம் வந்தா கூட மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் ஆயிட்டு மறுபடியும் மேல போகும். ஸோ அப்ப ட்ரெண்ட் வந்து ஸ்டில் இன்னும் மார்க்கெட் ஏன்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆனாலும், ஸ்டில் இன்னும் மார்க்கெட் டெக்னிக்கல் வந்து ஃபங்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால ட்ரெண்ட வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிய தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாரி யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஹையர் டைம் ஃப்ரேம். அதாவது மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா எஃப்&ஓ ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும்,
ஒரு சில டைமில் ஒரு மொமெண்டம் இருக்கும், ஒரு சில டைமில் கன்சால்டேஷன் இருக்கும், ஒரு சில டைமில் ரேஞ்ச் மார்க்கெட் இருக்கும். அதனால் என்னென்னா ஒரு 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஹவர்லி சார்ட் நீங்கள் டே ட்ரேடிங்னா இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் என்ட்ரி போகிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேமையும் எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேமையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த ட்ரேட் போகாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ராஃபிட்டில் இருக்குது, நான் ப்ராஃபிட்டில் ரிஸ்க் எடுக்கணுன்றதும் உங்களோட பணத்தில் ரிஸ்க் எடுக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால் ஏன்னா எல்லாமே பணம் தான். ப்ராஃபிட் வந்துடுச்சுன்றதுக்காக நம்ம ஈஸியாக விட்டுறவும் முடியாது அந்த பணத்தை ரிஸ்க் எடுத்து. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் வந்து அன்னெசரி கேம்பிளிங் இதுதான் ரொம்ப முக்கியம். 5 ரூபாயில் இருக்குது, ஒன்று இந்த 5 ரூபா போனால் பரவாயில்ல, வந்தால் 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு அன்னெசரியாக நம்ம திங்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு பிளைண்டாக நம்ம பாசிபிலிட்டியை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன்ஸ். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்காது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் ட்ரெண்டு, நியூஸு இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஆனால் முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான். ஸோ இதில் ஆப்ஷன் பையராக மட்டும் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து லிமிட்டட் லாஸு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரீமியம் வந்து எரோட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி டைம் ஃபேக்டரை பொறுத்து அதிகமாக இருக்குது, மூமெண்ட்டை பொறுத்து அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு பையருக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நீங்கள் பொசிஷனை வச்சுருக்கீங்க அப்படின்னாவே அது ரிஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் F&O ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேசிக் டிசிப்ளின் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுன்றதை பார்த்தோம். அடுத்த லெவல் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.